வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பி தேர்வை ஒத்தி வைக்க எல்லா ஆசிரியர் தரப்புலேருந்தும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை. அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் முதுகலை ஆசிரியர் பதவிக்கான தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை. புதிய பாடத்திற்கும் சேர்க்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக கால அவகாசம் வேணும் என மனுக்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வுக்கு தயாராக கால அவகாசம் வேண்டும். ஆல்ரெடி இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமே 28ஆம் தேதி நடைபெற இருந்தது. இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸோடைய வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ உடனடியாக இதை பண்ணுங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாவது, அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது டிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டே விரைவில் உத்தரவிட போகிறாங்க. ஆசிரியர்களுடைய அதிர்ச்சியான தீர்ப்பால் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான போட்டித் தேர்வை கோர்ட்டில் கேஸில் இருக்கிறதுனால டிஆர்பிக்கு கோர்ட்டே உத்தரவு வச்சிருச்சு. இது டிஆர்பி என்ன முடிவேனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஆர்பி இதை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க பல தரப்பட்ட ஆசிரியர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோரிக்கையோடு வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை டிஆர்பி மட்டும்தான் இதை முடிவு பண்ணணும். புதிய பாடத்திட்டம் எல்லாமே சேர்க்கப்பட்டுள்ளதால் வெயிட்டேஜ் அதிகம். மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா சரிவர எங்களால் வாங்க முடியாது. அந்த தேர்வு பார்த்திங்கன்னா உடனடியாக தள்ளி வைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு இன்னும் ஒரு சில தினங்களில் முக்கியமான அறிவிப்பை வெளியிடும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். ஸோ 100% ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா முக்கியமானதாக கருதப்படுதுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நீங்கள் தேர்வு பிஜிடிஆர்பிக்கு தயாராகி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுதான். விரைவில் அந்த பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் நட இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதற்குண்டான அப்டேட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ ஆசிரியர் தகுதி ஆசிரியர் தகுதியை ஒரு தேர்வு செய்யுமா? ஸோ ஒரு சில முடிவுகள் எல்லாமே இந்த வாரம் ஆனந்த விகடனில் ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தான் ஒரே தேர்வாக முடிவு செய்ய முடியுமா? அதுக்கடுத்து நியமன தேர்வு இருக்குது. டெட்டு தான் உங்களுக்கு எல்லாமே டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ டெட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட நபர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் தமிழகத்தில் 82 இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 75 மாற்றுங்க அப்படின்ட்டு எல்லா தரப்புலேருந்துமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் எல்லாமே 75 மாற 100% வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டுமே கிடையாது. டெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் எளிமையாக கொடுக்கலாம். ஸோ நிறைய ஆசிரியர்கள் எல்லாமே போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு எல்லாமே டெட் தேர்வு ஆல்ரெடி பள்ளிகளில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்களுக்கு எல்லாமே டெட் தேர்வை கொஞ்சம் எளிமையாக கொடுக்கலாம். ஏன்னா இதுவரை டஃப்பாக கொடுத்துட்டாங்க, இந்த தேர்வை கொஞ்சம் எளிமையாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் சுமார் 1.75 லட்சம் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய நிபந்தனைக்கு ஆளாக்குறதுனால இந்த ஆண்டு டெட் தேர்வு எளிமையாக நடக்க போகுது. நீங்கள் கவலையை விடுங்க மக்களே. ஸோ டெட்டில் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 1996 அப்படின்ற வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3000 வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. அடுத்து 2000 தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் 2013 டெட்டில் பாஸ் பண்ணணுக்குண்டான போஸ்டிங்ஸும் விரைவில் போடியிருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதற்கு விரைவில் ஒரு சுமூகமான முடிவெடுப்பார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பி தேர்வை ஒத்தி வைக்க
எல்லா ஆசிரியர் தரப்பிலிருந்தும் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை. அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் முதுகலை ஆசிரியர் பதவிக்கான தேர்வை தள்ளி வைக்க கோரிக்கை. புதிய பாடத்திற்கும் சேர்க்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக கால அவகாசம் வேணும் என மனுக்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்வுக்கு தயாராக கால அவகாசம் வேண்டும். ஆல்ரெடி இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமே 28ஆம் தேதி நடைபெற இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலபஸோடைய வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ உடனடியாக இதை பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதமாவது அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டே விரைவில் உத்தரவிட போகிறாங்க. ஆசிரியர்களுடைய அதிர்ச்சியான தீர்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கான போட்டித் தேர்வை கோர்ட்டில் கேஸில் இருக்கிறதுனால டிஆர்பிக்கு வந்து கோர்ட்டே உத்தரவு வச்சிருச்சு. இது வந்து டிஆர்பி என்ன முடிவேனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஆர்பி இதை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க பல தரப்பட்ட ஆசிரியர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோரிக்கையோடு வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை டிஆர்பி மட்டும்தான் இதை முடிவு பண்ணணும். புதிய பாடத்திட்டம் எல்லாமே சேர்க்கப்பட்டுள்ளதால் வெயிட்டேஜ் அதிகம். மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சரிவர எங்களால் வாங்க முடியாது. அந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக தள்ளி வைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சதுனால நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து இதற்கு இன்னும் ஒரு சில தினங்களில் முக்கியமான அறிவிப்பை வெளியிடும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். ஸோ 100% ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானதாக கருதப்படுதுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நீங்கள் தேர்வு பிஜிடிஆர்பிக்கு தயாராகி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதுதான். விரைவில் அந்த பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் நட இருக்குது. பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இதற்குண்டான அப்டேட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ ஆசிரியர் தகுதி ஆசிரியர் தகுதியை ஒரு தேர்வு செய்யுமா? ஸோ ஒரு சில முடிவுகள் எல்லாமே இந்த வாரம் ஆனந்த விகடனில் ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தான் ஒரே தேர்வாக முடிவு செய்ய முடியுமா? அதுக்கடுத்து நியமன தேர்வு இருக்குது. டெட்டு தான் உங்களுக்கு எல்லாமே டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ டெட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட நபர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் தமிழகத்தில் 82 இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா 75 மாற்றுங்க அப்படின்ட்டு எல்லா தரப்புலேருந்துமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் எல்லாமே 75 மாற 100% வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டுமே கிடையாது. டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து எளிமையாக கொடுக்கலாம். ஸோ நிறைய ஆசிரியர்கள் எல்லாமே போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்ருக்க ஆசிரியர்களுக்கு எல்லாமே டெட் தேர்வு ஆல்ரெடி பள்ளிகளில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்களுக்கு எல்லாமே டெட் தேர்வை கொஞ்சம் எளிமையாக கொடுக்கலாம். ஏன்னா இதுவரை டஃப்பாக கொடுத்துட்டாங்க, இந்த தேர்வை கொஞ்சம் எளிமையாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் சுமார் 1.75 லட்சம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய நிபந்தனைக்கு ஆளாக்குறதுனால இந்த ஆண்டு டெட் தேர்வு எளிமையாக நடக்க போகுது. நீங்கள் கவலையை விடுங்க மக்களே. ஸோ டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ இருக்கிற ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் வந்து உயர்வை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 1996 அப்படின்ற வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. அடுத்து 2000 தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் 2013 டெட்டில் பாஸ் பண்ணணுக்குண்டான போஸ்டிங்ஸும் விரைவில் போடியிருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதற்கு விரைவில் ஒரு சுமூகமான முடிவெடுப்பார் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.